Hi all, this is Nodejs from Njan channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு Node.js அப்ளிகேஷனை எப்படி IIS வெப் சர்வர்ல டெப்ளாய் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸா ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா இதே சேம் Node.js அப்ளிகேஷன்ல IIS டெப்ளாய் பண்றது தான். பட் அதுல வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எந்த பேக்கேஜஸும் யூஸ் பண்ணல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணல. தே ஆர் ஃபேசிங் சம் இஷ்யூஸ். ஸோ அதனால நம்ம வந்து அது எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கலாம், அது உண்மையிலேயே வந்து எக்ஸ்டர்னல் பேக்கேஜ்னால தான் வருதா, இல்ல வேற என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதுல யூஸ் பண்ண போற எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் வந்து என்னன்னா எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் த one package.json file. So I am using npm init. I am giving the name node pkg. ஸோ எல்லா மீதி வேல்யூ எல்லாம் டிஃபால்ட் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறான். see here package.json கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். எக்ஸ்பிரஸ் வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா ஃபெமிலியரான ஒரு பேக்கேஜ்ங்கிறனால நான் அதே பேக்கேஜே அப்படியே எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் டூயிங் த இன்ஸ்டாலேஷன் ஹியர். ஸோ மெயினாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எப்படி டெப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறனால கோடு பற்றி ஓவராலாக கோத்ரூ எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஆல்ரெடி ஹேவிங் த ஒன் கோட் ஸ்னிப்பட். ஸோ அதே ஸ்னிப்பட்டை அப்படியே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே node.jsல நான் ஒரு ஸ்னிப்பட் வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸானதெல்லாம் கிடையாது, சிம்பிள் தான். இங்கே வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஸ் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், கீழே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கெட் ஏபி இருக்கு, ஒரு போஸ்ட் புட்டு டெலிட் எல்லாம் இருக்கு. ஸோ சாம்பிளுக்காக நான் வந்து இதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML கண்டென்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு பாயிண்ட், இது வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 1 மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஏரியா. இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேபி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் போர்ட்டை ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம், இப்படி 5000 அப்படின்னோ, இல்லை மேபி நம்ம வந்து இந்த பிளேஸ்லையோ ஜஸ்ட் டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். இப்படி பண்ணுறனால என்ன ஒரு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குன்னா, நம்ம வந்து ஐஏஎஸ்ல டெப்ளாய் பண்ணுறோமோ இல்லை வேற எங்கேயாவது டெப்ளாய் பண்ணுறோம், அந்த டெப்ளாய் பண்ணுற யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணுற போர்ட் வந்து இதோட மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இதுவும் ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே யூஸ் பண்ணுறதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்க என்விரான்மெண்ட்ல ஒரு போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்னா அந்த போர்ட் எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா நம்ம 5000ங்கிற போர்ட்டை எடுத்துக்கும். ஸோ இதுதான் மிஸ்டேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை மேனுவலா இங்கே ரன் பண்ண போறோம். ஸோ இங்கே ரன் பண்ணையில பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டும் டிஃபால்ட் இருக்காது. ஸோ அதனால வந்து 5000 தான் எடுக்கும். நான் லோக்கல் ஹோஸ்ட் 5000 ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ எதனால இங்கே ஹலோ என்ஜன் வியூவர்ஸ்னு வந்துச்சுன்னா பை டிஃபால்ட் வந்து இந்த ஸ்லாஷ் உள்ள கெட்டு நம்ம போட்டிருக்கோம், அதில் இங்கே போட்டிருக்கோம். மேபி நான் வந்து இங்கே வந்து இப்போ நான் ஒரு ஸ்மைலி ஆட் பண்ணுறேன், அது இங்கே வருதான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ரன் டைமில் பண்ணுறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதே பிளேஸ்ல இருந்து எங்கே நான் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அதே பிளேஸ்ல இருந்து நான் டெப்ளாய்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் இன்னொரு ஃபோல்டர், ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், அங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த index.jsஐ மட்டும் காப்பி பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டரில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆப் கான்ஃபிக் வச்சிருக்கேன், வெப் கான்ஃபிக் ஒன்று. இந்த வெப் கான்ஃபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் இதுக்கான இந்த சோர்ஸ் கோட் அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நோட் மாடியூல்ஸை எப்படி ரெஃபர் பண்ணுறது, நோட் மாடியூல்ஸ் தான் நம்ம இப்போ ஐஏஎஸ்ல டெப்ளாய் பண்ணியிருக்கிறது. நோட் மாடியூல்ஸ் அதுக்கான கான்ஃபிகரேஷன், அந்த மாடியூலில் ரன் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் உள்ளது. ஸோ இது வந்து காமன். ஸோ இந்த ஃபைலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீநேம் மட்டும் 2 இடத்துல பண்ணணும், அதை நான் எங்கங்கிறத அடுத்தது சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ வர்றதுக்கான பாசிபிள் சொன்னல, அதே மாதிரி நம்பர் 2 இந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ண விட்டுருவோம். அது மாதிரி வந்து அப்படி இல்லைன்னா இந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 இடத்துல மிஸ் பண்ணால் என்ன ஆகும், இல்லை மிஸ் மேட்சான ஃபைல் நேம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணி நான் ஐஏஎஸ்ல ஒரு சைட் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இந்த IIS ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து சைட் நான் இதை வந்து நோட் மாடியூல்ஸ் டெமோன்னு கொடுக்குறேன். நோட் டெமோ. ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் பாத் வந்து நம்ம எந்த ஃபோல்டரை பாயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். போர்ட் வந்து நான் இப்போ 8080 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சைட் கிரியேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இப்போ வந்து இங்கே நான் போயிட்டு இந்த 5050க்கு பதிலாக 8080 அப்படின்னு நான் கொடுத்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இங்கே நமக்கு 404 எரர் வருது. ஓகேவா? இது எந்த ரீசன் அப்படின்னா இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2. இது வந்து இங்கே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம ஒரு இண்டெக்ஸ் வெப் டாட் கான்ஃபிக் போட்டோம்ல, அதில் வந்து நம்ம இந்த பாத்தை, அதாவது இந்த ஆக்ஷன் ரீடைரக்ட் இருக்குல்ல, இந்த பாத்தை நம்ம தப்பாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி இஷ்யூ வரும். இப்போ வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து index.js, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஸ்லாஷுங்கிற மீனிங் இந்த வெப் கான்ஃபிக் இருக்கிற இடத்துலயே இருக்குங்கிறது. இன்கேஸ் நீங்கள் வேற எங்கேயாவது வச்சிருந்தா அந்த பாத்தை கரெக்டாக எக்ஸாக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கோடு ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகுது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. நான் இப்போ பாயிண்ட்ஸ் சொல்கிறது வந்து எந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அப்படியே அந்த சோர்ஸ் கோட் அப்படியே வருது. இது எதனால அப்படின்னா இதே வெப் கான்ஃபிக்ல மேலே ஒரு பாத் இருக்கும், ஹேண்ட்லர். இந்த ஹேண்ட்லரில் நம்ம வந்து ஃபைல் நேமோ இல்லை பாத்தோ தப்பாக கொடுத்துருந்தா அது வந்து தப்பாக வரும். ஸோ நான் இப்போ இதையும் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரே ஒரு இதுதான் யூஸ் பண்ணேன். அதாவது வந்து நான் இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அது மாதிரி ஒரே ஒரு ஃபைல் தான் யூஸ் பண்ணேன். அதனால வந்து எனக்கு வேற எதுவும் பெருசாக வந்து தேவைப்படலை. இதே வந்து நீங்கள் மல்டிபிள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வெப் பேக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பண்ட்லிங் டூலோ யூஸ் பண்ணி பண்ட்லிங் பண்ணி மினிஃபைடு பண்ண ஒரு ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் ஜேஎஸ் ஃபைல் இருக்கும்ல, அந்த டிஸ்க்குள்ளே ஜென்ரேட் ஆகுற மாதிரி ஃபைல்ஸ், அந்த ஃபைலை எடுத்து மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து 4th பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு URL ரீடைரக்ட்டுங்கிறத மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இதுக்கு போன வீடியோலேயே நான் வந்து 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து IIS நோடு, IIS சர்வருக்கு. ஏன்னா IIS சர்வருக்கு நம்ம சொல்லணும் இதை எந்த மாடியூல் ஹேண்டில் பண்ணணும், எந்த ஹேண்ட்லர் ஹேண்டில் பண்ணணுங்கிறது. ஸோ அது ரெண்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்கேஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் எப்படி எரர் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த IIS வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம அப்ளிகேஷன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி எரர் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு. இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா? இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ நம்ம இதுவரையும் 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்துருந்தோம். இது வந்து 4th பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி நம்ம வந்து URL ரீரைட் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணாமலோ இல்லை அது கரெக்டாக ஒர்க் ஆகாமலோ இருக்கலாம். ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் IIS URL ரீரைட் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த IIS நோடுங்கிற மாடியூல் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த எரரை நான் ஷோ பண்ணுறதுக்காக நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அதுவும் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இன்டர்னல் சர்வர் எரர் வருது. ஸோ இப்போ நம்ம அந்த 2 சாஃப்ட்வேர் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து URL ரீரைட் மாடியூல், இன்னொன்று வந்து IIS நோட். இது ரெண்டுமே இல்லைன்னா நமக்கு வந்து இன்டர்னல் சர்வர் எரர் வருது. ஓகேவா? இதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. சரி, நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ எகைன் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் வர சான்சஸ் இருக்குது, எரர் நம்ம மிஸ் பண்ணலாம் சான்சஸ் என்ன இருக்குங்கிற டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்டில் பண்ணுற இதில் ஏதாவது ஒன்று வந்து கரெக்டான டிபெண்டன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம பேக்கேஜ் ஜேசனில் பார்த்தீங்கன்னா சில இதை வந்து டெவ் டிபெண்டன்சியில் கொடுப்போம், சில இதை டிபெண்டன்சியில் கொடுப்போம். ஸோ ஏதாவது ஒன்று முக்கியமான பேக்கேஜை நீங்கள் டெவ் டிபெண்டன்சிலே வச்சுட்டு டிபெண்டன்சியில் இல்லாமல் அது பண்டில் ஆகாமல் இருந்தாலும் சம்டைம்ஸில் நமக்கு வந்து எரர் வரலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி எரர் வர்றது மேபி அப்ளிகேஷன் ரன் ஆயிரும், UA எதுவும் ரன் ஆகாது, அந்த மாதிரி வரலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சர்வர் ரவுட்டர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் அந்த லெவல்லே வந்துச்சுன்னா ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாசிபிள். மற்றபடி இன்டர்னல் பேக்கேஜ் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் யூஸ் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டெப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட் பொறுத்தவரையும் ரெண்டுமே காமன் தான்.